Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல ஹச்ல eSIM எப்படி ஓட பண்றது. இத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஏதாவது ஒரு browser ஓபன் பண்ணி அதுல போய்ட்டு டைப் பண்ணுங்க. HM orderன்னு சொல்லி இந்த மாதிரி டைப் பண்ணா உங்களுக்கு இப்படி ரெண்டு வெப்சைட் வரும். So இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் get your new H connection னு சொல்லி இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ணதும் மேலே பாருங்க get a new SIM னு சொல்லி இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க HM எடுக்க வேணுமா இருந்தால் ஸ்ரீலங்கனை செலக்ட் பண்ணுங்க. ஃபாரினில் இருக்கிறவங்க சிம் எடுக்க வேணுமா இருந்தால் ஃபாரினை செலக்ட் பண்ணலாம். ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றது பாருங்க select a connection typeன்னு சொல்லியிருக்கு. ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டா. ப்ரீபெய்டுன்ற நாங்கள் காசு போட்டு யூஸ் பண்ணுறது. போஸ்ட்பெய்டுன்னு சொல்கிறது மந்த்துக்கு பில் வரும், நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் போஸ்ட்பெய்டுன்னு சொல்கிறது. ஸோ நான் எடுக்க போகிற eSIM ப்ரீபெய்ட், அதாவது நான் போடுற காசுக்கு நான் யூஸ் பண்ணுற மாதிரி ரீலோட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றது செலக்ட் பேக்கேஜ் டு ஸ்டார்ட்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதில் நான் ஓலன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சோஷியல் மீடியா பேக்கேஜுக்கான சிம் வேணுமே இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஒன் லோட் அப்படி நிறைய பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்லா கீழே என்னென்னு சொன்னால் ப்ரீபெய்ட் ருப்பீஸ் 0 காட்டுது. அதாவது எந்தவித காசும் கொடுக்க தேவையில்லை. இது ஃப்ரீ. இந்த சிம் ஃப்ரீ. 24 ஹவர்ஸுக்குள்ள நீங்கள் ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னு சொன்னாலே ஓகே. பட் காசு போடாமலே இது ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், இதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். கடைசி பேக்கேஜ் வியூ டீட்டெயிலை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் eSIM-ஐ ஓட பண்ணுற டைம் ஃப்ரீயாக 10 GB 10 GB டேட்டா தருவாங்க. அதோட 100 நிமிஷம் எனி நெட். இந்த சிம்முக்கு 100 நிமிஷத்துக்கு கோல் கதைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 மாதத்துக்கு தருவாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 10 GB படி 3 மாதமும் 30 GB-யை தருவாங்க. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த டேட்டா யூஸ் பண்ணலாம், எந்தவித ரீலோடும் இல்லாமல். செலக்ட் பேக்கேஜ்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ப்ளீஸ் செலக்ட் த சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் eSIM வேணுமா இல்லைன்னு சொன்னால் டோர் ஸ்டெப் டெலிவரியான்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, இது ஆன்லைன்லேயே வச்சு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் யுவர் eSIM seamlessly. eSIMன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த ரெண்டாவது பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது உங்களோட டிவைஸில் eSIM ஆட் பண்ணலாமா அதை நீங்கள் செக் பண்ண வேணும். ஸோ அதுக்கு பாருங்கள் ஸ்டார் ஹேஸ் 06 ஹேஸ்ன்னு சொல்லி உங்களோட டயல் பேடில் நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டிவைஸ் இன்ஃபோன்னு சொல்லி EID நம்பர் மற்றது IMEI தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் eSIM ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸோ உங்களோட டிவைஸ் eSIM ஆட் பண்ணக்கூடியதாக இருந்தால் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் கெட் வெரிஃபைடுன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஏதாவது ஜிமெயில் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணி அது மூலமாக வெரிஃபை பண்ணலாம். ஓகே, நான் பாருங்கள் ரெண்டாவதாக இருக்குது கண்டினியூ வித் கூகுள்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணி என்னோடய ஜிமெயிலை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஜிமெயிலை செலக்ட் பண்ணி முடித்ததும் அடுத்ததாக கேட்குறாங்க என்டர் யுவர் கான்டாக்ட் நம்பர். அதாவது நீங்கள் டயலாக் நம்பரும் கொடுக்கலாம், ஹச் நம்பரும் கொடுக்கலாம். அதாவது இதில் நீங்கள் எந்த நம்பரும் கொடுக்கலாம். ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுறதுக்காகத்தான் கேட்குறாங்க. டயலாக் நம்பர் ஹச் கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஏர்டெல் கொடுக்கலாம், மொபிட்டெல் வேணும்னு சொன்னாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ண வேணும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதும் அப்லோட் யுவர் ஐடென்டிட்டி ப்ரூஃப்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நேஷனல் ஐடி NIC இல்லைன்னு சொன்னால் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நேஷனல் ஐடிக்கு ஃப்ரண்ட் சைடும் கொடுக்க வேணும், பேக் சைடும் கொடுக்க வேணும். சேம் அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நீங்கள் அப்லோட் பண்ண வேணும். ஸோ நான் நேஷனல் ஐடியை தான் கொடுக்க போகிறேன். ஸோ நேஷனல் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைட் ஆஃப் யுவர் நேஷனல் ஐடி என்னோட NICயோட முன் பக்கத்தை போட்டோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கு பாருங்கள் இந்த பாக்ஸில் டச் பண்ணதும் என்னோட கேமரா ஓப்பன் ஆகும்.
கொடுத்துட்டு இப்போ வந்து என்னோட நேஷனல் ஐடியோட ஃப்ரண்ட் சைடை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். கீழே பாருங்கள் கேமரா ஐக்கன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறேன். என்னோடய டிஸ்பிளேயை வந்து நான் வந்து ஹைட் பண்ணுறேன் என்னோடய செக்யூரிட்டி பர்பஸுக்காக. ஓகே, ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணுங்கள். இல்லை ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லையான்னு சொன்னால் ரீகேப்சர் அதை வந்து கிளிக் பண்ணலாம். நான் வந்து எடுத்தது சரியாக வந்து இருக்குது, ஸோ ஓகே வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வெரிஃபையிங் ஆகுது. அடுத்த வந்து பாருங்கள் நான் என்னோடய ஐசியோட பின் பக்கத்தை வந்து போடுவேன். திரும்பவும் இந்த பாக்ஸில் வந்து டச் பண்ணுறேன், எடுத்துகிட்டு ஓகே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபையிங் ஐடென்டிட்டின்னு சொல்லி காட்டுது. கொஞ்சம் நேரத்தில் வந்து வெரிஃபை ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோ ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ்னு சொல்லி நான் வந்து வெரிஃபை பண்ண ஐடியில் இருந்து ஃபர்ஸ்ட் நேமை வந்து எடுக்கும், லாஸ்ட் நேமை வந்து எடுக்கும், அதோட ஐடென்டிட்டி நம்பரும் வந்து இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து சரியாக இருக்குது. நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து லைவாக என்னையை வந்து ஃபோட்டோ எடுக்க வேணும். ஸோ டேக் யுவர் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி என்ன வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் வந்து ஓகே பண்ணுறேன். பிக்சர் வந்து கிளியராக இல்லையா இருந்தால் நீங்கள் வந்து திரும்ப ரீகேப்சர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். எனக்கு வந்து சரியாக இருக்குது. இப்போ வந்து ஓகே பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யோ பெர்மனெண்ட் அட்ரஸ். என்னோடய அட்ரஸை வந்து முதலாவது பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ரெண்டாவது பாக்ஸில் வந்து நான் எந்த சிட்டி, அதாவது ஜெஃப்னாவா, அதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள் கண்ட்ரி வந்து ஓட்டோவாக செலக்ட் ஆகி நிற்குது. மற்றது வந்து இப்போ வந்து நான் இந்த அட்ரஸில் தான் இருக்கிறேன்னு சொல்லி ஜெஸ்ஸை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்பர் செலக்ட் பண்ணணும். எந்த நம்பரில் உங்களுக்கு ஈஸி வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ்லேயே வந்து 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் நம்பர், கோல்ட் ப்ரீமியம், மற்ற வந்து பிளாட்டினம் நம்பர், மச் நம்பர். ஸோ நார்மல் நம்பர்னு சொன்னால் என்னென்ன நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. கோல்டு ப்ரீமியம்னு சொன்னால் சில நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அதாவது 5 என்ற நம்பர் வந்து 3 தடவை வரும், 4 என்ற நம்பர் வந்து 5 தடவை, அப்படி வந்து வரக்கூடிய மாதிரி சிம்பிளான நம்பர்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கோல்டு ப்ரீமியம் மற்ற வந்து பிளாட்டினம் நம்பர்ஸுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, எங்களுக்கு வந்து நார்மல் நம்பர் வந்து போதும். ஸோ இதில் வந்து ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் யூ ஆர்டர் அண்ட் சைன்னு சொல்லியிருக்கு. என்னோடய மொபைல் நம்பர் வந்து காட்டுவாங்க, நார்மல் நம்பர், நான் வந்து செலக்ட் பண்ண நம்பரை காட்டுவாங்க. கனெக்ஷன் டைப் வந்து ப்ரீபெய்ட், மற்றது வந்து கெட் யூ ஹச்சிம் அண்ட் ரீலோட் லேட்டர், அதாவது நான் லேட்டாக ரீலோட் பண்ணுவேன், ஹச்சிம் வந்து எனக்கு கிடைக்கும், அதாவது ஆன்லைன் மூலமாக கிடைக்கும். டேட்டா பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ண இல்லை, மற்றது வந்து ப்ரீமியம் வந்து இல்லை, ரீசார்ஜ் வந்து இல்லை, டெபாசிட் வந்து இல்லை, எதுவுமே வந்து இல்லை. ஸோ டோட்டலாக வந்து 0.00 எந்த காசுமே நான் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஐ கன்ஃபார்ம் த ஆர்டர் அண்ட் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும். உங்களோட சிக்னேச்சரை வந்து அதில் கையால் வந்து எழுத வேணும். உங்களோட விரலை வச்சு நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட சைன் வந்து வைக்கலாம். ஓகே, இதை வந்து முடிச்சுட்டு சைன் அண்ட் பேன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டட். மற்றது வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்த நம்பரோட பண்ணிங்களோ அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. கனெக்ஷன் டைப் வந்து ப்ரீபெய்டாக போஸ்ட்பெய்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன, இதுக்கு அடுத்தது என்ன, எப்படி வந்து ஆட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்களோட ஏஜென்ட் வந்து வேலிடேட் பண்ணி முடித்ததும் எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து தருவாங்க, அதாவது இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆர்டர், அதாவது ஈஸிம் வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு வந்து கியூஆர் கோடை வந்து இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி எந்த ஃபோனுக்கு வந்து நாங்கள் அந்த ஈஸிமை வந்து ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோனில் கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட கஸ்டமர் சர்வீஸையும் வந்து கண்டெக்ட் பண்ணலாம். ஓகே, சிம்மை வந்து ஆர்டர் பண்ணதும் ஜஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு ஒரு மெயில் வந்தது, யுவர் சிம் கார்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட். ஸோ உடனே வந்து ஆக்டிவேட் பண்ணி எனக்கு வந்து ஆர்டர் நம்பரும் தந்திருந்தாங்க, மொபைல் நம்பரும் வந்து சென்ட் பண்ணி கனெக்ஷன் டைப்பும் வந்து இதில் வந்து காட்டுது. மற்றது வந்து எனக்கு டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அவங்களோட சேட் பண்ணி கதைக்கலாம், இமெயில் மூலமாக கண்டெக்ட் பண்ணலாம், ஃபோன் மூலமாகவும் கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் இன்னும் ஒரு மெயில் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து உடனே அதே டைம்லேயே வந்து ஒரு மெசேஜ் வந்தது, மெயில் வந்தது,
அதில் வந்து என்னோடய QR கோடை வந்து தந்திருந்தாங்க. ஸோ அந்த QR கோடை வந்து எந்த ஃபோனில் வந்து நான் eSIM ஆட் பண்ண போகிறனோ அந்த ஃபோனில் வந்து QR ஸ்கேன் பண்ணி மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ண வேணும். அந்த ஃபோனில் வந்து QR ஸ்கேனர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து QR ஸ்கேனர் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ iOSக்கு வந்து eSIM ஆட் பண்ண போகிறீங்களா இருந்தால் செட்டிங்ஸ் போயிட்டு மொபைல் டேட்டா போயிட்டு ஆட் செல்லுலர் பிளானோ இல்லைன்னு சொன்னால் ஆட் டேட்டா பிளானோ வந்து ஆட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா இருந்தால் அந்த சிம்மை ஆட் பண்ண போகிறீங்களா இருந்தால் செட்டிங்ஸ் வந்து போவீங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அதை வந்து செலக்ட் பண்ணி போவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் கனெக்ஷன்ஸுக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம், அதுக்குள்ளே வந்து இருக்கு. மூன்றாவது வந்து உங்களோட மொபைல் நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. நாலாவது சிம் கார்ட் மேனேஜர் அதை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. அஞ்சாவது வந்து அட் மொபைல் பிளான் இல்லைன்னு சொன்னால் அட்ன்னு சொல்லி ஒரு பட்டனே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்த மெயிலை வந்து நீங்கள் அந்த QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆக்டிவேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு வீடியோ தேவையாக இருந்தால் எனக்கு வந்து இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து விளாட்ன வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.